சந்தன மல்லிகையில் தூளி கட்டி போட்டி தாயினி கண்வளரு தாளி நல்லேலோ சந்தன மல்லிகையில் தூளி கட்டி போட்டி தாயினி கண்வளரு தாளி நல்லேலோ வேப்பில வீசிக்கிட்டு பாட்டு படிச்சேனே தாயினி கண்வளரு தாளி நல்லேலோ இந்த உலகையாலும் தாய்க்கு செல்ல புள்ள நான் இருக்க இந்த உலகையால வேண்டாமா கண்வளரு தாயே சந்தன மல்லிகையில் தூளி கட்டி போட்டி தாயினி கண்வளரு தாளி நல்லேலோ வேப்பில வீசிக்கிட்டு பாட்டு படிச்சேனே தாயினி கண்வளரு தாளி நல்லேலோ சுடலைக்கு சென்றால் என்னுடைய பசி அடங்கும் என்று இருக்கின்ற பாமர மக்கள் எல்லாம் எத்தனையோ தீயவித குணங்களுக்கு பழக்கமாகி அந்த மயானத்தில் மடிந்து கிடக்கின்றார்களே அவர்களில் எலும்பு கூட்டை வாரி ருசித்தாலாவது இந்த பரமனின் பசியாறு என்று ஆனால் என்ன வரக்கம் தீர அந்த எலும்பு கூட்டை ருசித்த பிறகும் என்னுடைய அங்க பசி குறையவே இல்லை. ஐயோ என் பசியால் என் பிராணன் போயிடும் போல் இருக்கின்றதே கண்ணே. இதற்கு மேலும் இந்த பரமன் இந்த உலகத்திலே இருப்பேன் என்றே எனக்கு தெரியவில்லை. இந்த உலகத்திலே நான் யார் தேவி யார் என்பதே எனக்கு தெரியவில்லையே கண்ணே. கண்ணே நீ என்னுடைய தேவி ஆனால் இந்த உலகத்திலே நான் யார் நான் யார்? ஐயோ பார்வதா நான் படி அளக்கக்கூடிய பரமன் என்றால் இத்துடன் 26 நாட்கள் 67 நாழிகை ஆகின்றது. என்னுடைய பாமர மக்கள் இந்நேரம் எந்த நிலையில் இருப்பார்கள் தேவி? ஒவ்வொருவராக பசியால் மடிந்து மடிந்து என்னிடத்திலே தானே செத்து நந்து வருகின்றார்கள். அப்படி என்றால் இந்த பரமன் பாவியாகிவிட்டேனா? இந்த பரமன் பாவியாகிவிட்டேன் தேவி. இனிமேல் நான் படியளக்கக்கூடிய பரமனாகவே இருக்க முடியாது. எப்படி சுவாமி? என்னுடைய பிராணன் உயிரை காக்க வேண்டும் என்றால் உலகத்திற்கு சென்று இருக்கின்ற பாமர மக்களிடையே மடிப்பிச்சையானது எடுத்து வந்து என் ஏழைகள் தரக்கூடிய அன்னம் என்னுடைய உயிரை காப்பாற்றும் என்று நான் நம்புகின்றேன் தேவி. புறப்படு இறைவா 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 என்னுடைய ஏழை மக்களிடம் நான் எப்படி கரம் நீட்டுவேன்? நான் அள்ளி அள்ளி எடுத்த கரங்களினால் என் பாமர மக்களிடம் நான் எப்படி அடி பிச்சை எடுப்பேன்? சத்தியத்தை காக்க வந்த சரித்திர நாயகனே உன் வாழ்வில் பெரும் சோகமா இல்லை முனிவனின் மதி மோசமா?
சத்தியத்தை காக்க வந்த சரித்திர நாயகனே உன் வாழ்வில் பெரும் சோகமா இல்லை முனிவனின் மதி மோசமா இறைவா 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 மழை என்றும் பாராமல் வெயில் என்றும் பாராமல் இருக்கின்ற ஏழை ஜனங்களுக்கு அளந்து படியெழுத்த இந்த பரமன் சுவாமி. ஆனால் என் ஏழை மக்களிடம் நான் கையேந்த நிலைமை ஏற்பட்டு விட்டது சுவாமி. இந்த உலகத்துக்கே படியாளர் பரமன் சாமார் மக்கள் பிச்சை எடுப்பதா? உண்மைதான் கண்ணே. ஒற்ற துணை யாரும் இல்லை உறவிட ஒருவர் இல்லை ஒற்ற துணை யாரும் இல்லை உறவிட ஒருவர் இல்லை உத்தமனி வாழ உலகினில் இடமில்லை உத்தமனி வாழ உலகினில் இடமில்லை சத்தியத்தை காக்க வந்த சரித்திர நாயகனே உன் வாழ்வில் பெரும் சோகமா இல்லை முனிவனின் மதி மோசமா இறைவா 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 இந்த பேட்டை கிராமம் விழா குழுவினர்கள் கர்ணம் தலைவர் ஊராட்சி மன்ற தலைவர் இன்னும் கவுன்சிலர் வார்டு நம்பர்கள் மகளிர் அணி இளைஞர் அணி இந்த விழா குழுவினர் இந்த விழா நடத்தக்கூடியவர்கள் அன்னார் அவர்கள் எங்களுடைய செய்யார் வட்டம் நெடும்பர் கிராமம் டி பொன்னி நாடக மன்றத்திற்காக 200 கொடுத்திருக்கின்ற கிராம சார்பாகவும் விழா குழுவினர் சார்பாகவும் எங்களுடைய கம்பெனி சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுவுமின்றி இது சிவபெருமானே இடுகாட்டுக்கு சென்று சுடுகாட்டில் பிணங்களை தின்று பிச்சை எடுக்கும் காலம் வந்துவிட்டது. கடவுளுக்காக உங்களுடைய பொன்னான காணிகளை கொடுத்துவிட்டு இந்த விபதி என்று சொல்லக்கூடிய பிரசாதத்தை எடுத்து அணிந்து கொள்ளுங்கள். எல்லாம் ஆண்டவருடைய கிருபையினால் எல்லாம் நன்மையாக நடக்கும். உங்களால் இந்த காணிக்கையை அழித்து இந்த விபதியின் பிரசாதத்தை பெற்றுக் காசியில் வாழும் கருணை கடலே காசியில் வாழும் கருணை கடலே தஞ்சமின்றியே உன்னை நம்பி வந்தேன் கருணை கடலே தெய்வம்